ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வழி எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் சைடுல இருக்கக்கூடிய ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ரூபாய் நோட்டு அச்சடிக்கும் தயாரிக்கும் துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நியூ நோட்டிபிகேஷன் 2026 ஆண்டுக்கான அப்டேட்டை பத்தி தான் பார்க்க போறோம். சூப்பர்வைசர் பணி தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பியூர்லி நிரந்தர அரசு பணிங்க, எந்த ஒரு கான்ட்ராக்ட் அடிப்படையிலே எடுக்க போறது இல்ல. இதற்கான சம்பளம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 29,730 முதல் 1,03,000 வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 19/5/2026 வரைக்கும் சொல்லிருக்காங்க. ஆன்லைன்ல மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். இதோடைய அபிஷியல் வெப்சைட் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். பிசினஸ் ரிலேட்டட் queries கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா naveen812244@gmail.com அல்லது naveen9965@gmail.com அல்லது naveen73585@gmail.com இந்த 3 மெயில் ஐடி மூலமாக உங்களுக்கு queries எங்க கிட்ட நீங்க கேட்கலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறதா அபிஷியல் வெப்சைட். சோ நோட்டிபிகேஷன் ஆல்ரெடி ஓபன் பண்ணி வச்சுட்டேன். இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறதா அபிஷியல் நோட்டிபிகேஷன். கரன்சி நோட் பிரஸ் லிங்க்ல தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 2026 ஆண்டுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் கொடுத்திருக்காங்க. சோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த கரன்சி நோட் பிரஸ் நாசிக் மகாராஷ்டிரா இந்த லொகேஷன் தான் இந்த நோட்டிபிகேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷ்க்கு சொல்லிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக ஹரியானா, தெலுங்கானாக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ ஒவ்வொரு ஸ்டேட் உரியவையும் கொடுத்திருக்காங்க. நீங்க திரையில பார்க்கலாம் ஒன் பை ஒன் ஆக. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன போஸ்டிங்னா, சேஃப்டி ஆபீசர் லெவல் 2க்கு கொடுத்திருக்காங்க. மாத சம்பளம் 29,740 முதல் 1,03,000 கொடுத்திருக்காங்க. சோ டோட்டல் போஸ்ட் ஒரு காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்து பாஸ் பண்ணியிருந்திருக்கணும், இல்ல அப்படின்னா டிப்ளமோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்து பாஸ் பண்ணிருக்கணும் சொல்லியிருக்காங்க. 18 முதல் 30 வயசு இருக்கிறவங்க யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். இது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அண்ட் ஆன்லைன் டெஸ்ட், இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் எடுக்கப்படுறத சொல்லியிருக்காங்க. அடுத்து இரண்டாவது போஸ்டிங் வெல்ஃபேர் ஆபீசர் லெவல் 2க்கு கொடுத்திருக்காங்க. மாத சம்பளம் 29,740 முதல் 1,03,000 கொடுத்திருக்காங்க. ஒரு போஸ்ட் கொடுத்திருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா டிகிரி எடுத்து முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி டிப்ளமோ இல்ல இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 30 வயசு இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஆன்லைன்ல தான் வைக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. மூன்றாவது போஸ்டிங் சூப்பர்வைசருக்கு கொடுத்திருக்காங்க. டெக்னிக்கல் கண்ட்ரோலுக்கு லெவல் 1க்கு கொடுத்திருக்காங்க. இதற்கான மாத சம்பளம் 27,600 முதல் 95,910 ரூபாய் கொடுத்திருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 12 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. டிப்ளமோ இல்லைன்னா இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருந்தாலே போதும். 18 முதல் 30 வயசு இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். கம்ப்யூட்டர் டெஸ்ட் ஆன்லைன்ல தான் வைக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. நான்காவது போஸ்டிங் சூப்பர்வைசர் டெக்னிக்கல் ஆபரேஷன் பிரிண்டிங் லெவல் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. 27,600 முதல் 95,910 ரூபாய் சம்பளம் சொல்லியிருக்காங்க. 12 காலி பணியிடங்கள் டிப்ளமா அல்லது இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலே போதும். 18 முதல் 30 வயசு இருந்தாலே விண்ணப்பிக்கலாம். சோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஆன்லைன்ல தான் வைக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த சூப்பர்வைசர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடிக்கு கொடுத்திருக்காங்க. சேம் சேலரி, 2 காலி பணியிடங்கள். அதே மாதிரி இன்ஜினியரிங் எடுத்து முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 30 வயசு இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் டெஸ்ட் தான் வைக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. ஆறாவது போஸ்டிங் சூப்பர்வைசர் டெக்னிக்கல் ஆபரேஷன் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு 27,600 முதல் 95,910 ரூபாய் சம்பளம், 2 காலி பணியிடங்கள். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 30 வயசு வரைக்கும் கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் வைக்க போறாங்க. அதுலயே பாத்தீங்கன்னா ஆபரேஷன் ஏசி கண்ட்ரோலுக்கு கொடுத்திருக்காங்க. சேம் சம்பளம், ஒரு காலி பணியிடங்கள். இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலே போதும். 18 முதல் 30 வயசு விண்ணப்பிக்கணும். சோ ஆன்லைன் டெஸ்ட் பேஸ் பண்ணி தான் எடுக்கப்பட்டதா சொல்லியிருக்காங்க. அடுத்து 8வது போஸ்டிங் அதுல டெக்னிக்கல் ஆபரேஷன் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. 3 காலி பணியிடங்கள். அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 2 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. சூப்பர்வைசர் போஸ்டிங்ல ஆபரேஷன் இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு ஒரு காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க.
அதே மாதிரி டெக்னிக்கல் ஆபரேஷன் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் லாங்குவேஜ் ஸ்பெஷலிஸ்டுக்கு வந்து கொடுத்திருக்காங்க ஒரு காலி பணியிடங்கள். இதுக்கு மாஸ்டர் டிகிரி எடுத்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆர்டிஸ்ட் கிராபிக் டிசைனருக்கு வந்து லெவல் 4 கொடுத்திருக்காங்க. இதற்கான மாத சம்பளம் 23,910 முதல் 85,570 ஒரு காலி பணியிடங்கள். சோ பேச்சுலர்ஸ் டிகிரி எடுத்து முடிச்சிருந்தாலே போதும். 18 முதல் 28 வயசு ஆன்லைன் டெஸ்டும் சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கடுத்து ஜூனியர் ஆபீசர் அசிஸ்டன்ட்க்கு லெவல் 3 வந்து சொல்லியிருக்காங்க. 21,540 இருந்து சம்பளம் 77,160 ரூபாய். ஒட்டுமொத்தமாக 12 காலி பணியிடங்கள். சோ டிகிரி எடுத்து முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 28 வயசு இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் அண்ட் டைப்பிங் டெஸ்ட் வந்து வைக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜூனியர் டெக்னீசியன் பிரிண்டிங்க்கு வந்து 18,780 முதல் 67,390 சம்பளம். டோட்டல் 25 காலி பணியிடங்கள். இன்ஜினியரிங் எடுத்து முடிச்சிருந்தாலே போதும் 18 முதல் 25 வயசு. அதே மாதிரி ஆன்லைன் டெஸ்டும் சொல்லியிருக்காங்க. ஜூனியர் டெக்னீசியன் கண்ட்ரோலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 18,880 முதல் 67,390. ஒட்டுமொத்தமே 25 காலி பணியிடங்கள். டிகிரி எடுத்து முடிச்சிருந்தாலே போதும். 18 முதல் 25 வயசு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து 17வது போஸ்டிங் ஜூனியர் டெக்னீசியன். சோ சேம் சம்பளம். சோ டோட்டல் 5 காலி பணியிடங்கள். எலக்ட்ரிக்கல் ட்ரேட் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 18 முதல் 25 வயசு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் டெஸ்ட் வந்து வைக்கப்பட்டதா சொல்லியிருக்காங்க. ஜூனியர் டெக்னீசியன் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் சேம் சம்பளம். 5 காலி பணியிடங்கள். சேம் உங்களுக்கு தகுதி, சேம் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்திருக்காங்க. ஜூனியர் டெக்னீசியன் மெக்கானிஸ்டுக்கு வந்து சேம் salary 5 காலி பணியிடங்கள். ஜூனியர் டெக்னீசியன்ல வந்து ஃபிட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் சம்பளம் 5 காலி பணியிடங்கள். ஜூனியர் டெக்னீசியன்ல ஏர் கண்டிஷனிங் சேம் salary 2 காலி பணியிடங்கள். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்தியா லெவல்ல நாசிக் மகாராஷ்டிரா ஐஎஸ்பிஎனுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து சூப்பர்வைசர் போஸ்டிங் 5, சூப்பர்வைசர் டெக்னிக்கல் ஏசி பிளான்ட்டுக்கு 2, அதுக்கப்புறம் ஆபரேஷன் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 5, அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ஆபரேஷன் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 7, அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ஆபரேஷன் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 2, அதற்கு அடுத்தபடியாக டெக்னிக்கல் கண்ட்ரோலுக்கு வந்து 11, அடுத்து வந்து பிரிண்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா 12 வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 3 காலி பணியிடங்கள். அசிஸ்டன்ட் அதே மாதிரி லெவல் 4க்கு வந்து பாத்தீங்கன்னா 1 காலி பணியிடங்கள். ஜூனியர் ஆபீஸ் அசிஸ்டன்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா 6 காலி பணியிடங்கள். அதே மாதிரி கண்ட்ரோல் லெவல் 1க்கு வந்து பாத்தீங்கன்னா 157 காலி பணியிடங்கள். பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 34 காலி பணியிடங்கள். ஃபிட்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 காலி பணியிடங்கள். எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 6 காலி பணியிடங்கள். அது மெக்னிஸ்டுக்கு வந்து 3 காலி பணியிடங்கள். எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 காலி பணியிடங்கள். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா தேவாஸ் மத்திய பிரதேஷ் அந்த லொகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. வெல்ஃபேர் ஆபீசருக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 காலி பணியிடங்கள். சூப்பர்வைசர் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 3 காலி பணியிடங்கள். சூப்பர்வைசர் இங்க் ஃபேக்டரிக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 காலி பணியிடங்கள். சூப்பர்வைசர் மெக்கானிக்கல் ஏருக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 காலி பணியிடங்கள். சூப்பர்வைசர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 3 காலி பணியிடங்கள். டெக்னீசியன் பிரிண்டிங் வந்து 25 காலி பணியிடங்கள். கண்ட்ரோலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 14 காலி பணியிடங்கள். டெக்னீசியன் இங்க் ஃபேக்டரி அட்டெண்டன்ட் ஆபரேட்டருக்கு வந்து 3 காலி பணியிடங்கள். அதுல வந்து லேப் அசிஸ்டன்ட்க்கு வந்து 3 காலி பணியிடங்கள். மெக்கானிக்கல் ஏர் கண்டிஷனிங்க்கு வந்து 2 காலி பணியிடங்கள். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 2 காலி பணியிடங்கள். சோ அதுக்கு அடுத்தபடி செக்யூரிட்டி பிரிண்டிங் பிரஸ் ஹைதராபாத் தெலுங்கானா எஸ்பிபி கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 1. சோ அதே இது வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்க போகுது. சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா salary structure ஆல்ரெடி நம்ம மேலே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். சோ அதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பிளிட் அப் பண்ணி வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேஸ்ட் வழியா உங்களுக்கு வந்து ஸ்பிளிட் பண்ணி காமிச்சிருக்காங்க. நீங்க தெரியல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எக்கனாமிக் ரீபர்சன் சர்டிஃபிகேட் வாங்காத வாங்கிக்கோங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்காதவங்க வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு நீங்க பாஸ் பண்ணியிருக்கணும். டிப்ளமோ இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் டிகிரி ஹோல்டர் சோ இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். சோ ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா இங்க வந்து கொடுத்திருக்காங்க பாக்கலாம். ஒரு சில போஸ்டிங்க்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா டைப் ரைட்டிங் அடிஷனலா வந்து கேட்டிருக்காங்க. சோ அதோட கைட்லைன்ஸ் இது மாற்றுத்திறனாளிகளும் சரி விண்ணப்பிக்கலாம். மாற்றுத்திறனாளிகள் யாரெல்லாம் வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு எங்க ஒன் பை வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் டீடைல்ஸ்ல வந்து எல்லாமே இருக்குது. நீங்க தெரியல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ க்ளோசிங் டேட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 19/5/2026 வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். சோ அப்ளை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்றதுக்கு வந்துட்டு 20/4/2026 19/5. பேமெண்ட் ஃபீஸ் பண்றதுக்கு சேம் டேட் தான். சோ இந்த எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் ஜூலைல வந்து நடக்கும் வந்து சொல்லியிருக்காங்க.
சோ அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா லேட்டரா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஹெல்ப்லைன் நம்பர் முதற்கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க, நீங்க டைரக்டா கால் பண்ணி கேட்டுக்கலாம். சோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5, ஓபிசிக்கு 3, அதுல எக்ஸர்விஸ்மேன் எஸ்சி எஸ்டி சோ மாற்றுத்திறனாளியை சொல்லிட்டு தனித்தனியா வந்து கொடுத்துருக்காங்க. தெரியல ஒன் பைனா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க. சோ இந்த எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்குமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா உங்களுக்கு வந்து இங்க வந்து செட்டப் பண்ணிருக்காங்க. சோ ஒன் பைனா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான சிலபஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எப்படியா ஸ்கூல் பண்ணி வந்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சோ பாசிங் ஸ்கூல் கேஸ்ட் வைஸா பாத்தீங்கன்னா யுவர் எக்கனாமிக் பர்சனுக்கு 55, ஓபிசிக்கு 50, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 45% வந்து குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சோ எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா நமது தமிழ்நாட்டுல வந்து சென்னை எடுக்கலாம், இல்ல அப்படின்னா பெங்களூர் சைடுக்கு நீங்க போக நினைச்சீங்கன்னா பெங்களூர் சைடு எடுத்துக்கலாம். சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் இருந்திருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டா வந்து பிரைவேட்டா வந்து சேட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டா வந்து பிரைவேட்டா வந்து சேட் பண்ணலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் சைட்ல கூடிய ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து வரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு உண்டுகளாக இருக்கும். இப்ப நீங்க தெரியல வந்து பார்த்துட்டு இருக்கிறது ஆன்லைன் அப்ளை பண்றதுக்கான லிங்க். இந்த லிங்க் அபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க், அபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். பிசினஸ் குரீஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா naveen812244 @gmail.com, இரண்டாவது மெயில் ஐடி naveen650 மூன்றாவது மெயில் ஐடி naveen73585 இந்த 3 மெயில் ஐடி மூலமா உள்ள கொரிஸை எங்ககிட்ட நீங்க கேட்கலாம். So thank you friends, thank you so much, all the best for your career.